சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் மேனியாவின் அன்பான வணக்கங்கள். ஃபைன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் ஆஃப் அவர் சிலபஸ். நம்ம சிலபஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் பீஸ் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் த டைட்டில் ஆஃப் திஸ் ப்ரோஸ் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஓகே, இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிறது யாரோடது, ஓகே, இந்த ஹிஸ் அப்படிங்கிறது யார், ஹிம் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோஸ் வந்து நம்ம எப்படி டீல் பண்ணுவோம் அப்படின்னா லைன் பை லைன் நம்ம வந்து டீல் பண்ணுவோம். அண்ட் இதனுடைய மீனிங்ஸ், கிளாசரியில் மீனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பக்கத்துலேயே பேராகிராஃப் பக்கத்துலேயே நான் கொடுத்துருப்பேன். ஸோ தட் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அண்ட் தென் நம்ம வந்து புக் பேக் எக்ஸசைசஸ் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலில் பார்ப்போம். ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த ஸ்டோரி உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டணும். என்னென்னா, ஹாவ் அ லுக் அட் திஸ் பிக்சர். ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி நம்மளுடைய ஹீரோ. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஹீரோ. யாருன்னா சீகல். இங்கே இருக்கிறாங்களே இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா குட்டி சீகல் வந்து இவங்க. ஓகே, ஸோ இந்த பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலி இந்த வுட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம லெட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஸ்டோரி ரீட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதான் வந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த சைடு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதான் வந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிக்சரைசேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் போகலாம். ஸோ இங்கேருந்து அந்த சைடு எப்படி போகுது, அது ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்னா என்ன அப்படின்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளைங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து பறக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தேட் இந்த ப்ரோஸ் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா லியாம் ஓ ஃப்ளாஹர்ட்டி. ஸோ அந்த லியாம் ஓ ஃப்ளாஹர்ட்டி அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துலாம். அவங்களுடைய அந்த ஆதர் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ he was born in the year 1896 till 1984, was an Irish novelist. ஸோ நேஷ்னாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஷ் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் அ மேஜர் ஃபிகர் இன் த ஐரிஷ் லிட்ரரி ரெனேசன்ஸ். நெக்ஸ்ட், he was a founding member of the Communist Party of Ireland. ஐர்லாண்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடைய ஒரு ஃபவுண்டிங் மெம்பர். அண்ட் a native Irish speaker from the Gaelic. அதுக்கப்புறம் அதாவது இவங்க wrote almost exclusively in English except for a small number of short stories in the Irish language. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஷ் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க சொல்கிறாங்க. He spent most of his time traveling and lived comfortably and quietly outside the spotlight. ஸோ ரொம்ப வந்து அதிகமாக இவங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவங்களோட மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் ரிலேட்டடாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப குவைட்டான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ விதவுட் டிலே லெட்ஸ் கெட் இட் டு தி ஒர்க். ஃபைன். ஸோ இந்த ப்ரோஸ் ஒர்க்கில் மேஜரான கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஹீரோ. ஓகே, ஸோ ஹீரோ நம்ம யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யங் சீகல். ஓகே, யங் சீகல் அப்படிங்கிறவங்க வந்து இருக்காங்க அவங்க. நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா, அதாவது அவங்களுடைய மதர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியில் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்மளுடைய யங் சீகல் இவங்க இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய அம்மா அண்ட் இவங்களுடைய அப்பா. ஓகே, அண்ட் தென் இவங்களுக்கு 2 brothers அண்ட் ஒரு சிஸ்டர் கூட இருக்காங்க. கேன் யூ see this? இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 brothers அண்ட் his sister அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எங்கே வந்து இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆகுது, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய மீனிங் என்ன, ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த யங் சீகல் வாஸ் alone on his ledge. அந்த யங் சீகல் எங்கே இருக்காங்க அப்படின்னா தனியாக இருக்காங்க. எதில் தனியாக இருக்காங்க அப்படின்னா அந்த லெட்ஜில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ his 2 brothers and his sister had already flown away the day before. ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சீகலுக்கு 2 brothers இருக்காங்க அண்ட் 1 sister இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடி, அதாவது ஒன் டேக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, பறந்து போயிட்டாங்க. ஆனால் இவங்க மட்டும் இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த லெட்ஜில் வந்து இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ லெட்ஜ் அப்படிங்கும்போது a narrow shelf that just
out from a vertical surface. ஸோ இந்த ஒரு ஃபிகர் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ இதில் இந்த பேர், இந்த வுட்டு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லெட்ஜ். ஓகே, லெட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த சீகல் வந்து உட்காந்துட்ருக்கு. அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் வந்து அந்த சைட் போயிட்டாங்க. he had been flying to he had been afraid to fly with them. ஸோ அதுக்கு ரொம்ப வந்து பயம். somehow when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எட்ஜில் வந்துட்டு இவங்க பறக்க ட்ரை பண்ணும்போது இவங்க அந்த விங்ஸை வந்து விற்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு பயமாயிடுது. திருப்பி ஹீஸ் கம்மிங் பேக் டு திஸ் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். The great expanse of sea stretched down beneath and it was just a long way down, miles down. ஸோ என்ன அப்படின்னா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா கீழே என்ன இருக்குது, நமக்கு sea இருக்குது. ஸோ இதை பார்த்தாலே அவங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் பயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, somehow sorry. So he felt certain that his wings would never support him, so he bent his head and ran back to the little hole under the ledge where he slept at night. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களால பறக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்களோட விங்ஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அந்த நெக், அவங்க ஹெட்டை வந்து பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க எப்பவுமே தூங்குற அந்த இடத்துக்கு என்ன பண்ணிடுதுன்னா இந்த சீகல் வந்து போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். Even when each of his brothers and his sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away, he failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரதர்ஸ்க்கும் சிஸ்டர்ஸ்க்கும் அந்த அவங்களோட விங்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த யங் சீகலை விட இந்த சீகலுக்கு இருக்கிற அவங்களோட விங்ஸோட அந்த லெங்த்தை விட அவங்களுக்கு சின்னது தான். ஸோ அவங்க பறந்துட்டாங்க, பட் நம்மளுடைய ஹீரோவால் பறக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. His father and mother had come around calling to him surely, scolding him, threatening to him to let him starve on the ledge unless he flew away, but for the life of him he could not move. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த யங் சீகலை ரொம்ப திட்டுறாங்க, ஒன்றும் பறக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க. ஸோ இந்த லெட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபுட்டு இல்லாமல் ஸ்டார்வேஷனுக்கு போடுறாங்க. ஸோ ஸ்டார்வேஷன் சொல்லும்போது என்னென்னா லேக் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்னா அவன் வந்து பறந்தாதான் ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க. ஓகே, ஸோ ஷர்லி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா ப்ரொடியூசிங் அ ஹை பிச்ட் அண்ட் பியர்சிங் வாய்ஸ் ஆர் சவுண்ட். நம்ம இப்போ யாரையும் நம்ம திட்டுறோம் அப்படின்னா என்ன ஒரு ஹை வாய்ஸோட நம்ம வந்து ரைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த அப்பா அம்மா, அதாவது அந்த மதர் அண்ட் ஃபாதர் சீகல் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் இந்த யங் சீகலை வந்து பார்த்து சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், why did the seagull fail to fly? ஏன்னா அதுக்கு வந்து பயம், எப்படின்னா அதோட விங்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் அதனால பறக்க முடியலை. What did the parents do when the young seagull failed to fly? என்ன பண்ணாங்க அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா came around him to calling him surely, scolding him, threatening to him for like அவங்கள வந்து பசி பட்டினி வச்சு அந்த இடத்துல அந்த லெட்ஜ்லேயே நீ பறக்க தட்டி நீ என்ன பண்ணணும், நீ அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், that was 24 hours ago. So இப்போ என்னாச்சுன்னா one day முடிஞ்சிச்சு. Since then nobody had come near him. The day before, all day long he had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. So இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா one day முடிஞ்சிச்சு, ஆனாலும் யாருமே வந்து இந்த சீகலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேரண்ட்ஸும் சரி, அந்த பிரதர்ஸும் சிஸ்டரும் சரி நல்லா பறக்குறாங்க, ஜாலியாக இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி பறக்கணும் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. வேவ்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி கடக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி எப்படி ஃபிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன். இதெல்லாம் வந்து நம்மள யங் சீகல் வந்து பார்க்குறாங்க. He had in fact seen his older brother catch his first herring and devour it standing on the rock while his parents circled around raising a proud cackle. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய ஓல்டர் பிரதர் இருக்காங்க, யங் சீகளோட ஓல்டர் பிரதர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஃபிஷ் வெரைட்டியை தான் வந்து ஹெரிங்னு சொல்லுவாங்க. அதை பிடிச்சு அதை வந்து எப்படின்னா லைக் பீஸாக ஆக்கி சாப்பிட்ருக்கதை பார்க்குறாங்க. ஸோ இதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறதாகவும் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எப்படி வந்து ஒரு ஹியூமன் குவாலிட்டியெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ஹெரிங் அப்படிங்கும்போது இங்கே என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னா a long fish, silver fish that swims in large groups in the sea. ஒரு சீல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங் சில்வர் ஃபிஷ் இருக்குது அப்படின்னா அது வந்து ஹெரிங்னு சொல்கிறாங்க. அது வந்து குரூப்பாக இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட், devour அப்படின்னு சொல்லும்போது to eat something eagerly and in large amounts so that nothing is left. ஒன்று கூட வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்றது தான் என்னது devour பண்ணுறது. ஓகே,
நெக்ஸ்ட் கேக்கிள்க்கு மீனிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a sharp broken noise or cry of hen goose இல்லாட்டி seagull அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஷார்ப் நாய்ஸ் பேர் தான் என்னது கேக்கிள். நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா and all the morning the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff laughing at his covered eyes. ஓகே, ஸோ இந்த இடத்துல சொல்கிறாங்க என்னென்னா அந்த ஹோல் ஃபேமிலியை வந்து இந்த சீகளுடைய இந்த ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா இயலாமை ஓகே நினச்சி என்ன பண்ணாங்களா அவங்கெல்லாம் வந்து they were actually like laughing. ஓகே, இந்த ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த யங் சீகளை பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தி சன் வாஸ் நவ் ascending the sky blazing warmly on the ledge that faced the south. அப்போ அந்த லெட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா சவுத் டைரக்ஷனில் இருக்குது. சன் வந்து நேராக அப்படி அடிக்குது. he felt the heat because he had not eaten since the previous nightfall. ஸோ அந்த சீகரால் வெயில் தாங்க முடியல, ஏன்னா அது வந்து முன்னத்த நைட்டு வந்து ஃபுட் எதுவுமே சாப்பிடல. then he had found a dried piece of mackerels. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, எதுவுமே சாப்பிட்டே இல்லை, அப்போ ஒரு ட்ரைட் பீஸ் ஆஃப் மேக்கரல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த மேக்கரல் என்ன அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்க்கலாம். ஓகே, மேக்கரல்ஸ் டெயில் அட் த ஃபார் எண்ட் ஆஃப் தி லெட்ஜ். ஸோ இந்த பிக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த இடத்துல இந்த மேக்கரல் இருக்குது. மேக்கரல்னாலும் ஒரு ஃபிஷ் தான். அந்த ஃபிஷ்ஷோட ஒரு டெயில். ஓகே, டெயில் வந்து இந்த எட்ஜில் இருக்குது. இதுதான் வந்து லெட்ஜ்னா இந்த எட்ஜில் வந்து இது இருக்குது. அப்போது இதை எடுக்கணும் அப்படின்னா நம்ம சீக்கிரம் என்ன பண்ணி ஆகணும், இங்கேருந்து இங்கே போகணும். ஆனால் நான் அதுக்கு போகிறதுக்கு தான் பயம். சப்போஸ் கீழே விழுந்துட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பயம். ஆனால் அதுக்கு வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த டெய்ல் அங்கே இருக்குது. நவ் தேர் வாஸ் not a single scrap of food left. He had searched every inch, rooting among the rough dirt-caked straw nest where he and his brothers and sisters had been hatched. ஸோ எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டாங்க. அவங்க ஆல்ரெடி இருந்த அந்த கூடு, ஓகே, அவங்க எங்கே பிறந்தாங்களோ அது எல்லாத்தையும் போய் பார்த்தாச்சு, அங்கே எந்த ஒரு ஃபுட்டுமே இல்லை. He even gnawed at the dried pieces of eggshell. It was like eating a part of himself. ஸோ அந்த எக்ஷெல்ல தானே அந்த எக்கை உடச்சி தானே இவங்கெல்லாம் வெளியே வந்திருப்பாங்க. அதை கூட போய் பார்த்துட்டாங்க, அங்கே எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து இந்த எக்ஷெல்லை போய் பார்த்தனால it was like eating a part of himself. தன்னுடைய பார்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்ற மாதிரி அது வந்து ஒப்பிட்டுருக்காங்க. ஆல்ரைட், ஃபைன். இந்த மேக்ரல் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா ஒரு சீ ஃபிஷ் வித் ஸ்ட்ராங் டேஸ்ட் ஆஃபன் யூஸ்ட் அஸ் ஃபுட். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரலுடைய மீனிங். வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஸ், what was the first catch of the young seagull's older brother? ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பிடிச்சாங்கன்னா ஹெரிங் பார்த்தோம் இல்லையா, ஹெரிங். நெக்ஸ்ட், what did the young seagull manage to find in his search for the food on ledge? What did the young seagull manage to find in his search for food on the ledge? ஸோ அந்த மேக்ரலுடைய அந்த டெய்ல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, எட்ஜில் இருக்குது. எந்த எட்ஜில், லெட்ஜோடைய எட்ஜில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட், he then trotted back and forth from one of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. ஸோ எல்லா மீன்ஸ்லேயும் வந்து என்ன ட்ரை பண்ணியிருக்கு எப்படின்னா, அந்த லெட்ஜில் முன்னாடி போகுது, அப்புறம் பின்னாடி வருது, ஏதோ ஒரு விதத்தில் பறந்த அப்பா அம்மா கிட்ட போயிடலாமா அப்படிங்கிற எல்லா வழியும் ட்ரை பண்ணுது. அதாவது பறக்கிறத தவிர வேறு என்னென்ன வழியெல்லாம் இருக்குது அவங்க பேரண்ட்ஸை ரீச் ஆகிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்மளுடைய சீகல் வந்து ட்ரை பண்ணுறது. நெக்ஸ்ட், பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் ஹிம் த லெட்ஜ் என்டர்ட் இன் அ ஷீர் ஃபால் ஆஃப் precipice with a sea beneath. ஸோ எந்த சைடில் போனாலும், இந்த சைடில் போனாலும் சரி, இந்த சைடில் போனாலும் சரி, அந்த லெட்ஜில் அந்த கட்டை மாதிரி உட் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த எந்த எட்ஜில் போனாலும் அதுக்கு கீழே என்னதான் இருக்குது அப்படின்னா பெரிய சீ இருக்குது. அதனால என்னமே பண்ண முடியல. நெக்ஸ்ட், அண்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் தேர் வாஸ் அ டீப் வைட் கிராக். ஸோ அந்த பேரண்ட்ஸ் அந்த சைடு இருக்கணும், அந்த அக்கறையில் இருக்காங்க, நம்மளோட சீகல் வந்து இந்த சைடு இருக்காங்க. ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீப் கிராக்கே இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஷியோர்லி ஹீ குட் ரீச் தெம் வித்வுட் ஃப்ளையிங் இஃப் ஹீ குட் ஒன்லி மூவ் நார்த்வர்ட்ஸ் அலாங் த கிளிஃப் ஃபேஸ். இது வந்து ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த மாதிரி நார்த் சைடில் மட்டும் நான் மூவ் பண்ணேன், பறக்காமல் நார்த் சைடில் நான் மூவ் பண்ணால் நான் வந்து அவங்கள ரீச் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. பட் தென் ஆன் வாட் குட் ஹி வாக்? ஓகே, அப்படி இருந்தாலும் நான் நார்த்தில் வந்து நான் பறக்காமல் நார்த் சைடில் மூவ் பண்ணி நான் பறக்காமல் போனாலும் நான் எப்படி எதில் நடந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வருது. ஸோ தேர் வாஸ் நோ லெட்ஜ், அங்கே தான் லெட்ஜ் இல்லையே. அண்ட் ஹீ வாஸ் நாட் அ ஃப்ளை, ஸோ அவங்களால பறக்கவும் முடியாது. அண்ட் above him he could see nothing, அதுக்கு மேலேயும் எதுவுமே இல்லை. The precipice was sheer and the top of it was perhaps far away than the sea beneath. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, one second.
எஸ், இங்கே மீனிங் பார்க்கலாம். ஓகே, ப்ரெசிபைஸ் அப்படின்னு சொல்லும்போது a very steep side of a cliff இல்லாட்டி மவுண்டெயின். இந்த மவுண்டெயின் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டெயின் இருக்குது. ஸோ அந்த மவுண்டெயின் வந்து எப்படி இருக்குன்னா அதுவே ரொம்ப வந்து ஹைட்டாக இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து போக முடியாது. அங்கே போகணுனாலுமே அதுக்கு வந்து பறந்து தான் ஆகணும். இட் ஹேஸ் டு ஃப்ளை, பட் இட் இஸ் ஆக்சுவலி இந்த சீகலுக்கு பறக்க தெரியாது. தட் இஸ் தி ஒன்லி. ஸோ எல்லா மீன்ஸ் அண்ட் வேஸ் வந்து இந்த சீகல் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே வந்து ரிசல்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, next, he stepped slowly out of the brink of the ledge and standing on one leg with the other leg hidden under his wing, he closed one eye and then the other and pretended to be falling asleep. So இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு எண்ட் ஆஃப் த லெட்ஜுக்கு போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லெக்கை மட்டும் நல்லா லைக் பேலன்சிங்க்கு வச்சுட்டு இன்னொரு லெக்கை வந்து அவங்க விங்ஸ் கடியில் வச்சுட்டு தூங்குற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரிட்டெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சீகல் வந்து ப்ரிட்டெண்ட் பண்ணியிருக்கு. ஸ்டில் தே டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் ஹிம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம நடிச்சாலாச்சு நம்ம பாவமேன்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மா வருவாங்களே நம்மளை கூப்பிடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கு. பட் அந்த இடத்துல கதை நடக்கலை. நெக்ஸ்ட், he saw his two brothers and his sister lying on the plateau bruising with their heads sunk into their necks. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டோ சைடில் அவங்களோட சிப்ளிங்ஸ் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறத இவங்க வந்து பார்க்குறாங்க. his father was preening the feathers of his white back. ஸோ அவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஃபெதர்ஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. only his mother was looking at him. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. பிரதர்ஸும் சிஸ்டரும் என்ன பண்ணுறாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபெதர்ஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அம்மா மட்டும்தான் டுக் நோட்டீஸ் ஆஃப் ஹிம். ஓகே, இப்போ ப்ரீனிங் அப்படின்னு சொல்லும்போது என்னது, கிளீனிங் ஃபெதர்ஸ் வித் பீக். அவங்களோட பீக்கை வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், ஷி வாஸ் ஸ்டாண்டிங் on a little high hump of the plateau for white breast thrust forward. ஸோ இங்கே வந்து பார்த்தாலே நமக்கு தெரியும் அவங்க அம்மா வந்து எப்படின்னா அந்த இடத்துல அந்த பிளாட்டோ பக்கத்தில் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. Now and again she tore at a piece of fish that lay at her feet and then strapped each side of her beak on the rock. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நிற்கிற இடத்துல அவங்க கால் பக்கத்தில் ஒரு ஃபிஷ் இருக்குது. ஸோ அதை வந்து பீஸ் ஆக்குறது மீன்ஸ் இட் இஸ் ஆக்சுவலி ஈட்டிங். அதுதான் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவள் சாப்பிடும்போது அந்த பீக்கில் ஒட்டும் இல்லையா, ஸோ அதை வந்து அந்த ராக்கில் அப்படி தொடச்சிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. The sight of the food maddened him. ஸோ இந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுடைய யங் சீகலுக்கு என்ன ஆச்சுன்னா ஃபுட் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஸோ இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கும் பசிக்கும் இல்லையா, அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஹவு ஹீ லவ்ட் டு டியர் ஃபுட் தட் வே ஸ்க்ராப்பிங் இஸ் பீக் நவ் அண்ட் அகேன் டு வித் இட். ஓகே, ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க எப்படி இதனால அப்படின்னு. ஹி அட்டர்ட் அ லோ கேக்கிள். His mother cackled too and looked at him. So இந்த இடத்துல wit அப்படி சொல்லும்போது sharpen. இந்த இடத்துல how he loved to tear food that way, scraping his beak now and again to sharpen it. So என்னன்னா அவங்க ஷார்பன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி வந்து ஸ்க்ராப் பண்ணுறாங்க. ஆல்ரைட், எதை, அவங்களுடைய பீக்கை. ஸோ இவங்க அம்மாவை பார்த்து இது வந்து ரொம்ப லோ வாய்ஸில் கேக்கிள் பண்ணுது. கேக்கிள்னா அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன் இந்த இடத்துல லோன்னு கொடுத்துருக்காங்க, ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி வெரி ஹங்க்ரி. ஸோ எனர்ஜி இல்லை. ஓகே, ஸோ இன் ரிட்டர்ன் ஆஃப் திஸ் இவங்க அம்மாவை என்ன பண்ணுறாங்க, ஷீ இஸ் ஆல்சோ ரிட்டர்னிங் ஹர் கேக்கிள். ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் டிட் த யங் பேர்ட் டூ டு சீக் த அட்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ். என்ன பண்ணுச்சுன்னா ஒரு லெக்கில் பேலன்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு லெக் என்ன பண்ணியிருக்கு, அதோட ஃபெதர்ஸ்குள்ளே வச்சுட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கு, ப்ரிட்டெண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட், வாட் மேட் த சீகல் யங் சீகல் கோ மேட். ஓகே, எது வந்து பார்த்தீங்கன்னா சீகலை மேட் ஆக்க வச்சுது அப்படின்னா அவங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் பீஸை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அதை சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், Ga, 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 he cried, begging her to bring him over some food. See, the only language of the birds என்னன்னா அவங்களுடைய சவுண்ட் தான். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபுட்டு தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட யங் சீகல் வந்து கேட்குது. அதுக்கு அவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவுல் ஹோ ஓல் ஹோ, அதாவது ரிட்டனாக அவங்களோட சவுண்ட் வந்து இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பட் ஹீ கெப்ட் காலிங் பிளெயின்டிவ்லினா என்னென்னா சேட்லி, ரொம்ப சேடாக வந்து இவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் அ மினிட், அம்மா பசிக்குதுமான்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வீட்டில் என்ன நடக்குமோ அதே தான் அங்கேயும் நடக்குது. அண்ட் ஆஃப்டர் அ மினிட் ஆல்சோ ஹி அட்டர்ட் அ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹாப்பியான அந்த லோவாக இருந்த அந்த ஒரு சவுண்டு வந்து பார்த்தா திடீர்னு நல்லா ஹை ஸ்பிரிட்டாக நல்லா ஹாப்பியான ஒரு டோன் கிடைக்குது. என்னன்னு பார்த்தா அவங்க ஹிஸ் மதர் ஹேஸ் பிக்ட் அப் அ பீஸ் ஆஃப் ஃபிஷ் அண்ட் வாஸ் ஃப்ளைங் அக்ராஸ் டு ஹிம் வித் இட். ஸோ என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்ம பையன் வந்து பசியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ் எடுத்துகிட்டு அந்த பையன் பக்கத்தில் வராங்க. He leaned out eagerly,
tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க அம்மா பக்கத்தில் வராங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொஞ்சம் லீன் பண்ணுறாங்க முன்னாடி, ஓகே, அது வாங்குறதுக்கு. அப்புறம் அவங்களும் வந்து பக்கத்தில் வராங்க, இவங்களும் வந்து பக்கத்தில் போகிறாங்க, இன்னும் வாங்கலை. ஓகே, ஆக்சுவலி when the mother bird is coming to fly, can you see the picture here? I'll show you that. See, அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, it is having that fish in its beak. ஓகே, ஸோ நம்மளோட hen seagull வந்து இங்கே நிற்குது. ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணுது, ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணுது. எதுக்குன்னா டு கெட் திஸ் பீஸ் ஆஃப் ஃபிஷ். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, he leaned out eagerly, okay, but when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, at the piece of fish in her beak almost within reach of his beak. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா ஃபோர்ஸாக பறந்துட்டு வந்த அம்மா திடீர்னு நின்றுட்டாங்க, அவங்க விங்ஸ்லாம் மோஷன்லெஸ் ஆகிடுச்சு, which means it stopped flying. ஸோ என்னன்னா, இந்த பீக்கில் இங்கே ஃபிஷ் இருக்குது, ஸோ it is up to the reach of the seagull. Seagull can easily catch this fish from the beak of the mother. But என்னன்னா, கொஞ்சம் மூவ் பண்ணணும், அப்போனா தான் இந்த ஃபிஷ் வந்து வாங்கணும். ஆனால் கொஞ்சம் மூவ் பண்ணணும்னா என்ன ஆகிடும்னா, இது கீழே விழுந்துடும். ஸோ இன் ஆர்டர் அதை கீழே விழக்கூடாது அப்படின்னா the seagull really needs to fly. ஸோ இந்த மாதிரி தான் வந்து it is actually we can call it as a training period. அம்மா வந்து அவங்க பிள்ளைங்களை அந்த பறக்கிறதுக்காக ட்ரை பண்ணுற அந்த ஒரு ட்ரைனிங் பீரியட் தான் வந்து இதுதான். ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய ஆத்தர் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், he waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then maddened by hunger, he died at the fish. ஸோ அவங்களுக்கே தெரியல எதுக்கு அம்மா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பசி தாங்க முடியாமல் என்ன ஆச்சுன்னா, டக்குன்னு நம்ம சீகல், இந்த இடத்துல ஹீ அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா நம்மளுடைய யங் சீகல். ஓகே, இந்த யங் சீகல் என்னாச்சுன்னா டக்குன்னு டைவ் அடிச்சா அந்த ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிச்சு. With a loud scream, he fell outwards and downwards into space. ஸோ பயங்கர சவுண்டோட நல்லா அது என்னாச்சுன்னா ஹையாக வந்து பறக்க ஆரம்பிச்சிருக்கு, downwards and outwards. His mother has swooped upwards. As he passed beneath her, he heard the swish of her wings. ஸோ இந்த இடத்துல என்னென்னா ஸ்வூப்னு கொடுத்துருக்காங்க, டு மூவ் வெரி குவிக்லி அண்ட் ஈஸிலி த்ரூ தி ஏர். பயங்கர ஸ்பீடோட ஈஸியாக என்ன பண்ணுறாங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் வந்து இங்கே சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. அண்ட் அம்மாவோட அந்த ஃபெதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த விங்ஸ், ஓகே, அவங்க அந்த ஃப்ளை பண்ணுற அந்த சவுண்ட் கூட இவங்களுக்கு கேட்குது. ஸோ ஓகே, ஃபைன். இப்போ ஃபைனலி என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுடைய சீகல் வந்து இட் ஸ்டார்டட் ஃப்ளைங். கொஷின், why did the young bird utter a joyful scream? Because he was like able to see that his mother is coming with a fish in her beak. Did the mother bird offer any food to the young bird? No, she did not offer. She was trying to give. Okay, that's a training period. Next, then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment he felt his wings spread outwards. அதாவது என்னன்னா, இந்த இடத்துல இவ்வளோ நாள் நம்மளால் பண்ண முடியாதுன்னு நினச்ச ஒரு விஷயம் அது நடந்துருச்சு. ஸோ அது வந்து பறக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சீகளுக்கே தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களுடைய விங்ஸ்லாம் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டு இருக்கு, அவங்க பறந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த பயம் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ஒன்லி லாஸ்டட் அ மொமெண்ட். அந்த மொமெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த பயம். ஆனால் ஒன்ஸ் யூ ஹேவ் ஸ்டார்டட் ஃப்ளையிங் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஜாய் ஃபார் எவர். ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு பயம் இருக்குது அப்படின்னா we have to try for something. ஓகே, ஸோ அதை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாரல் லெசனாக கூட இந்த ப்ரோஸ்லேருந்து நம்ம வந்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, the wind rushed against his breast feathers, then under his stomach and against his wing. He could feel the tips of his wings cutting through the air. ஸோ இந்த மாதிரியான அந்த ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஆத்தர் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், he was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. So downwards and outwards என்ன ஆச்சு அப்படின்னா பறந்துட்டே போகிறாங்க சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு. he was no longer afraid. ஸோ ஆல்ரெடி பயமாக இருந்த சீகல் இப்போ வந்து என்னது no longer afraid. he just felt a bit dizzy. Then he flapped his wings once and he soared upwards. So இந்த மாதிரி he is actually like enjoying his flight. He uttered a joyous scream and flapped them again. He soared higher. He raised his breast and banged against the wind. கா கா கா. ஸோ இன்னும் மறுபடியும் என்னாச்சுன்னா அந்த சவுண்ட் வந்து நம்ம சீகல்
seagull வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த சவுண்ட் வந்து நம்மளுடைய seagull ப்ரொடியூஸ் பண்ணுறது, பட் இந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ப்ரொடியூஸ் பண்ணுறது. His mother flew past him. Her wings made a loud noise. He answered her with another scream. Then his father flew over him screaming. Then he saw his two brothers and sister flying around him, soaring and diving. So எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Then he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soared, shrinking surely. So இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, அந்த சீகல் மறந்தே போச்சு, இந்த மாதிரி நம்மளால் பறக்க முடியாது நம்ம நினச்சிருந்தோம் இல்லையா, அந்த தாட்டே மறந்துட்டாங்க. ஸோ நவ் எவ்ரிபடி ஸ்டார்டட் ஃப்ளைங் as well as நம்மளுடைய சீகல் வந்து பார்த்தீங்கன்னா யங் சீகல் ஆல்சோ ஸ்டார்டட் ஃப்ளைங். ஸோ கொஸ்டின், ஹவு டிட் த பேர்ட் ஃபீல் when it started flying for the first time? ஸோ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் ஹியர் ஆக்சுவலி, the answer is here actually. So he could hear nothing, but okay, he felt his wings spread outwards in the paragraph இருக்கு இல்லையா. ஸோ என்னென்னலாம் அது வந்து ஃபீல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், what did the young bird's family do when he started flying? ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்குது. They also started soaring and screaming. Next, he was near the sea now. Yeah. He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. He saw a vast green sea beneath him, with a little ridges moving over it. He turned his beak sideways and crowed amusedly. So என்னன்னா, அந்த நேச்சுரல் சீனை வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த சீ இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த க்ரீனாக இருக்கிற அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து ஷேட் நம்ம சீ மேலே இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே தி சீகல் வாஸ் ஏபிள் டு see. Next, his parents and his brothers and sister had landed on this green floor in front of him. So இவங்கெல்லாம் வந்து பறந்துட்டு இருக்கும்போது இவங்க 4 பேரும், அதாவது இவங்க 5 பேரும், அதாவது அப்பா அம்மா அண்ட் 2 பிரதர்ஸ் அந்த சிஸ்டர். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த க்ரீன் லேண்டில் போயிட்டு லேண்ட் ஆகுறாங்க. they were beckoning to him, calling surely. ஸோ அவங்கள வந்து இந்த யங் சீகலை அவங்க வந்து கூப்பிடுறாங்க. he dropped his legs to stand on the green sea. அப்புறம் நெக்ஸ்ட், ஹிஸ் லெக் சாங் இன் டு திஸ், அந்த தண்ணிக்குள்ளே. ஓகே, அந்த சீ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது, ஏன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ட்ரீஸ். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அவனோட அந்த தண்ணிக்குள்ளே அந்த கால் வந்து மூங்குது. ஹீ ஸ்க்ரீம் வித் ஃப்ரைட் அண்ட் அட்டெம்ப்ட் டு ரைஸ் அகேன், ஃப்ளாப்பிங் இன் ஸ்விங்ஸ். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் அகேன் ஆல்சோ ஹீ இஸ் லைக் ட்ரைங் டு fly again, but he was tired and weak with hunger and he could not rise, exhausted by the strange exercise. ஸோ இது வந்து ரொம்ப கடினமான ஒரு எக்ஸசைஸாக இருக்கனால ஆல்ரெடி சாப்பிடாம வந்து அதுக்கு எனர்ஜி இல்லை. ஸோ இட் வாஸ் நாட் ஏபிள் டு மேக் இட். His feet sank into the green sea and then his belly touched it and he sank no further. ஸோ அது வந்து அந்த ஓரளவுக்கு தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் இட் வாஸ் மேட் கம்ஃபர்டபுள். அந்த பெல்லி மட்டும் அந்த தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் he was able to manage அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து மூழ்கலை. ஸோ ஒன்ஸ் it has got the practice, அதுக்கு பழகிடுச்சு, பறக்கிறதுக்கும் சரி, தண்ணியில் வந்து இருக்கிறதுக்கும் சரி, சிங்க் ஆகாமல் இருக்கிறதுக்கும் சரி பழகிடுச்சு அப்படின்னா இட் இஸ் ஈஸி ஃபார் ஹிம் டு மேனேஜ். இந்த இடத்துல பெக்கானிங் அப்படின்னு சொல்லும் போது மேக்கிங் அ ஜஸ்டர் வித் ஹேண்ட் ஆர் ஹெட் டு என்கரேஜ் சம்மன் டு அப்ரோச் டு ஃபாலோ. இங்கே வாங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லாரும் நம்மளோட யங் சீகலை வந்து கூப்பிடுறாங்க. ஓகே, ஃபைனலி he was floating on it. தண்ணியில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க ஃப்ளோட் ஆகிட்டு இருக்காங்க. and around him his family was screaming, praising him, and their beaks were offering him scraps of dog fish. so everybody started feeding him. okay, and அவங்க நல்லா ஃப்ளோட் ஆகிட்டு இருக்காங்க and he has his family around him. he made his first flight. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். யாரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்? யங் சீகலுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஓகே, ஃபைன். ஸோ இதோட ஸ்டோரி முடிஞ்சது. இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். ஹவ் வாஸ் த யங் சீகல்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டு ஃப்ளை? ஸோ என்ன வந்து அது ட்ரை பண்ணியிருக்கு, விங்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அந்த லெட்ஜில் ஓரத்தில் போயிட்டு. ஸோ இட் வாஸ் லைக் ஆக்சுவலி ட்ரைங் டு ஃப்ளை அண்ட் ஆல்சோ அது என்னென்ன மீன்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மேக்ரலோட அந்த டெய்ல் வந்து எட்ஜில் இருந்தது, எட்ஜில் இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேன் கம் அண்டர் திஸ் ஆன்சர். நெக்ஸ்ட், ஹவு டு த பேரண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ் த சீகல்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஸோ தே ஆக்சுவலி taught these people to fly and also manage the wind. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா they were trying them for catching fish. next, pathetic condition of the young bird. எந்த ஒரு சுச்சுவேஷனில் pathetic conditionலாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து லைக் when she came out, அவங்க அம்மா வந்து அந்த பீக்கில் அந்த ஃபுட்டை வச்சுட்டு வரும்போது it was like at a pathetic. and also
அந்த சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்தீங்களா, அம்மா வந்து லவுடர் வாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, வேறஸ் நம்ம சீகல் வந்து ரொம்ப லோ கேக்கிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து எனர்ஜி இல்லாமல் ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டிட் த பேர்ட் ட்ரை டு ரீச் இட்ஸ் பேரண்ட்ஸ் வித்தவுட் ஹேவிங் டு ஃப்ளை? ஸோ பறக்காமல் அவங்க பேரண்ட்ஸ் எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னு பேர்ட் ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா, லைக் எப்படி சொல்கிறது, முன்னாடி பின்னாடி நகர்ந்து ஏதாச்சும் ஒன்று ஏதாச்சும் ஒன்று ஒரு வழி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆக்சுவலி இட் வாஸ் ஆக்சுவலி ட்ரைங் டு ரீச் இட்ஸ் பேரண்ட்ஸ். ஸோ விதவுட் ஃப்ளைங் அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. எஸ். நெக்ஸ்ட், டியூ யூ திங்க் தட் த யங் சீகல்ஸ் பேரண்ட்ஸ் வேர் ஹார்ஷ் டு ஹிம்? வை? ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருந்தாங்களா? வை? ஸோ இது வந்து நம்மளோட ஓன் ஒப்பீனியன் தான். வாட் ப்ராம்ப்டட் திஸ் யங் சீகல் டு ஃப்ளை ஃபைனலி? ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா அதை தூண்டிச்சு பறக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து அவங்க பீக்கில் வந்து ஃபிஷ் வச்சுருந்தாங்கல்ல, அதுதான். What happened to the young seagull when it landed on the green sea? என்னாச்சுன்னா அது வந்து லைட்டாக அதனுடைய கால்கள், ஓகே, லெக்ஸ் எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அண்ட் பெல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரை டச் பண்ணும்போது இட் வாஸ் அகேன் மேட் கம்ஃபர்டபுள். ஓகே, தட்ஸ் அ திங். நெக்ஸ்ட், ஓகே, இந்த இடத்துல இப்போது கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, read the following sentences. The young seagull uttered a joyful scream. இந்த இடத்துல joyful அப்படிங்கிறது adjective, whereas joy அப்படிங்கிறது noun, joyfully அப்படிங்கிறது என்னது adverb. அப்போ adjectiveனா என்னது? ஓகே, ஃபர்ஸ்ட் நவுன்லேருந்து போயிடலாம். நவுன் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும். ஓகே, இட் இஸ் ஆக்சுவலி நேம் ஆஃப் த லைக் பிளேஸ் or thing or whatever it is. ஸோ இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இட் இஸ் adjective, whereas verb டிஸ்கிரைப் பண்ணுறது எதுனாலும் adverb. ஸோ joyfully அப்படிங்கிறது adverb, joyful அப்படிங்கிறது adjective, whereas joy அப்படிங்கிறது noun. இந்த இடத்துல pretended அப்படிங்கிறது என்னது? verb, pretension அப்படிங்கிறது noun, pretentious இது வந்து expression. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால இது வந்துட்டு adjective. இந்த இடத்துல adjective joyful is changed to its noun joy and to adverb joyfully. ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Thus we can transform a sentence by interchanging parts of speech without changing its meaning. ஸோ மீனிங்கை சேஞ்ச் பண்ணாமல் அது ஒரு சென்டென்ஸில் இருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஜாய் அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஜாய்னாலும் ஜாய்ஃபுல்னாலும் ஜாய்ஃபுல்லினாலும் என்னது எல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ அதை தான் வந்து கீழே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், change the parts of speech of the given words in the chart. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து மாற்றணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நவுன் ஃபார்மில் எக்ஸாஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ப் வந்து எக்ஸாஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட், எஜெக்டிவ்ல எக்ஸாஸ்டிவ். ஸோ இந்த நவுனை வந்து இது என்ன பண்ணுது? டிஸ்கிரைப் பண்ணுது. அண்ட் இந்த வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது adverb. ஸோ எக்ஸாஸ்டிவ்லி. நெக்ஸ்ட், வித் வந்து noun, verb வந்து widen, adjective வந்துட்டு wide and adverb வந்து widely. madness வந்துட்டு noun, verb வந்து madden, அதுக்கப்புறம் adjective வந்துட்டு mad. அதே மாதிரி noun வந்து perfection, verb வந்து perfect, adjective வந்து perfect தான், adverb வந்து perfectly. ஓகே, இதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, read the following sentences and change the form of the underlined word as directed. இங்கே கொடுத்துருக்கிற இந்த அண்டர்லைன் வேர்ட்ஸை வந்து நம்ம என்ன ஃபார்மில் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீமிங் அப்படின்னா அதுக்கு adjective ஃபார்மில் மாற்றிக்கணும். இப்போ லவுட் அப்படின்னா adverb ஃபார்மில் loudly அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கணும். ஸோ இது வந்து ஆக்சுவலி a short and beautiful exercise. Okay, so that's it for today's class. So hope you all enjoyed this class. It is such a very beautiful ஒரு story. Hope you all enjoyed it. So please make note of this author. அவங்களுடைய பர்த் இயர், அவங்களோட நேஷ்னாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த க்ளோசரி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வித் திஸ் நோட் ஐ எண்ட் திஸ் வீடியோ. ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் இட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு ப்ரோஸ் பீஸோட நம்ம வந்து பார்க்கலாம். அண்டர் தென் கீப் ஸ்டடிங். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.